ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 11th வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து 2 எக்ஸாம் வந்து இருக்குது. அண்ட் 12th வந்து இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம் தான் இருக்குது. அதுக்கடுத்து ஸ்கூல் லைஃப் வந்து முடிய போகுதுன்னே சொல்லலாம். உங்களோட ஃபீலிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனிவே இந்த வாட்டி வந்து கிரேஸ் மார்க் வழங்கப்படுமா படாதா, அண்ட் முக்கியமாக ஆல் பாஸ் வந்து இந்த வாட்டி இருக்குமான்னு சொல்லிட்டு பேசிக்காக நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எப்போ வந்து உங்களோட பேப்பர் கரெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, கிரேஸ் மார்க் இருக்கா இல்லையா, எந்த மாதிரி எழுதியிருந்தா பாஸ் போடுவாங்க, எந்த மாதிரி எழுதியிருந்தா நல்ல மார்க் போடுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபுல் டீடைலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரம் உங்களோட பேப்பர்லாம் ஸ்டாஃப் எந்த மாதிரி கரெக்ட் பண்ணுறாங்க அண்ட் கிரேஸ் மார்க்கோட அப்டேட் எல்லாமே நம்மளோட சேனலில் இன்ஃபர்மேஷன் வரப்போகுது. அதனால் நீங்கள் எந்த மாதிரி மார்க் எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே எக்ஸ்பெக்டட் மார்க் வந்து நம்ம சொல்லுவோம். அதனால் வீடியோ பார்க்குறவங்க இன்னும் கூடியும் லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இப்போவே வந்து பண்ணிடுங்க. ஸோ எல்லா பேரும் வந்து பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம், அதனால் வந்து மறக்காம பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போ நம்ம வந்து மெயின் டாபிக் வந்து வரலாம். நிறைய பேர் பேசிக்காக வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ப்ரோ இந்த இயரில் வந்து என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கெலாம் கிரேஸ் மார்க் இருக்குது எனக்கு வந்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கிரேஸ் மார்க் நம்ம வந்து அஃபீஷியலாக இந்த சப்ஜெக்ட்டுக்கு தான் வந்து வரப்போது சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியாது. கவர்மெண்ட்டோட ஆன்சருக்கு நமக்கு ஏப்ரல் ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து அஃபீஷியலாக கிடச்சிரும். கவர்மெண்ட் ஆன்சரிக்கில் என்னென்ன கொஸ்டின்ஸ்க்கெலாம் கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு மட்டும்தான் நான் கன்ஃபார்மாக வந்து வரும் சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியும். எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இல்லாமல் இதுக்கு இந்த கொஸ்டின்ஸ்க்கெலாம் கிரேஸ் மார்க் வழங்கப்படும் சொல்லிட்டு நம்ம நல்லா சொல்ல முடியாது. சொன்னோம் அப்படின்னா அது வந்து நல்லா இருக்காது. ஸோ ஓகேவா, கவர்மெண்டோட அஃபிஷியல் ஆன்சருக்கு ஏப்ரல் ஃபஸ்ட்டு வீக்கில் வருது. ஃபஸ்ட் வீக்குள்ளே நம்ம வந்து கண்டிப்பாக என்னென்ன கொஸ்டின்ஸ்க்கெலாம் கிரேஸ் மார்க் வழங்கப்படும் அண்ட் எவ்வளோ மார்க்லாம் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா போடுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே அப்போ தான் தெரியும். ஓகேவா, என்னையை பொறுத்த வரைக்கும் 12th வந்து மேத்ஸில் கொஞ்சம் வந்து கிரேஸ் மார்க் வர வாய்ப்புகள் உள்ளது. மேத்ஸில் வந்து சம் ஒன் வேர்டும் வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஐ மீன் ஏ டைப்பில் வந்து 10வது கொஸ்டினா சம்திங் வந்து சொல்லியிருந்தாங்க. அது வந்து உங்களுக்கு கிரேஸ் மார்க் வந்து வழங்கப்படும் சொல்லிட்டு சொல்கிறாங்க. எந்த அளவு உண்மைன்னு சொல்லிட்டு தெரில. அண்ட் 11th வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து கிரேஸ் மார்க் வழங்கப்படும் சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கன்ஃபார்ம் ஆகலை, என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் வரும் சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. எனிவே உங்களுக்கு வந்து கிரேஸ் மார்க் இருக்குது, கிரேஸ் மார்க் இல்லவே இல்லை சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன். கிரேஸ் மார்க் கண்டிப்பாக இருக்குது. அதை நினச்சிங்க கவலைப்படாதீங்க. ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கிரேஸ் மார்க் வருது சொல்லிட்டு நம்ம இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அண்ட் ரெண்டாவது இந்த வாட்டி எந்த மாதிரி பேப்பர் கரெக்ஷன் பண்ணுவாங்க, எல்லா பேரும் ஆல் பாஸ் போடுவாங்களான்னு சொல்லிட்டு வந்து கேட்பீங்க. பேசிக்காக நீங்கள் வந்து நல்லா நீங்கள் வந்து ஒழுங்காக எழுதனா கூடியும் ஓரளவு நீங்கள் மீடியமாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக்காக எல்லா பேருக்கும் வந்து பாஸ் போட்டுருவாங்க. நம்மளுக்கு பாஸ்லாம் தேவையே கிடையாது, நம்மளுக்கு தேவை மார்க் தான். ஸோ 11th சரி 10th சரி, 10th வந்து எழுத போகிறீங்க, 27ஆம் ஸ்டார்ட் ஆக போகுது. பேசிக்காக நீங்கள் மீடியமாக எழுதுனா கூடியும் உங்களுக்கு பாஸ் போட்டுருவாங்க. பட் நம்மளுக்கு தேவை வந்து மார்க் தான். நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து ஸ்லோ நேரம் அப்படின்னா கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க, பேசிக்காக எல்லா கொஸ்டின்ஸுக்கும் நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா பேருக்கும் கண்டிப்பாக ஆல் பாஸ் போட்டுருவாங்க. அண்ட் மேத்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா மட்டும் நீங்கள் நல்லா இருந்தீங்க அப்படின்னா ஒரு மார்க் வந்து போட்டு எப்படியாவது வந்து பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. அதை நினச்சிங்க நீங்கள் கவலைப்படாதீங்க. போன வாட்டி விட இந்த வாட்டி பாஸ் பெர்சன்டேஜ் வந்து கூடுன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அது எந்த அளவு உண்மைன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. முக்கியமாக 12th பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 5ஆம் தேதி வந்து உங்களுக்கு வந்து பேப்பர் கரெக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்க கம்மிங் ஏப்ரல் 5ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. 11th பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 21ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. உங்களுக்கு டே பை டே இன்ஃபர்மேஷன் நம்மளோட சேனலில் வழங்கப்படும். அதாவது அங்கே இருக்கிற ஸ்டாஃப் எந்த மாதிரி திருத்துறாங்கன்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு நான் வந்து கொடுக்க போகிறேன். அதனால் மறக்காமல் வீடியோ பார்க்குறவங்க இன்னும் கூடியும் லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இப்போவே பண்ணிடுங்க.